சௌந்தர்யா, ஜாக்லின் நேத்து நடந்த பிரச்சனைலேருந்து வீட்டுக்குள்ள பேசிக்கலையாம். ஸோ அது சௌந்தர்யா ஜாக்லின் கிட்ட வந்து சொல்றாங்க. "நீ ஒரு பக்கம் பார்த்துட்டு திரும்பிட்டு போற. நான் ஒரு பக்கம் திரும்பிட்டு போறேன். இருக்க போறது ஒரு வாரம் தான். எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீ வேற அழுதுட்டலன்னு" சொல்லும்போது, ஜாக்லின் சொல்றாங்க, "இருக்க போது ஒரு வாரம் தான். நீ அடிக்கடி ஃப்ரெண்ட்ஷிப்ன்னு சொல்லிட்டு நீ என்னை போட்டு அடிக்கிற. அது பார்க்கறதுக்கும் சரி, கேட்கறதுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு." அதுக்கு சௌந்தர்யா சொல்றாங்க, "என் மனசுல என்ன தோணுதோ அதை தானே பேச முடியும். சரி, நீ இனிமேல் பேசக்கூடாதுன்னா சொல்லு, நான் பேச மாட்டேன்." அதுக்கு ஜாக்லின் சொல்றாங்க, "அப்படிலாம் நான் சொல்லலை. நீ ஒவ்வொரு தடவையுமே என்னை குற்றச்சாட்டு சொல்லும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு." அதுக்கு சௌந்தர்யா சொல்றாங்க, "இல்லை, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்கும் முத்துக்குமே கேம்ல ஆகாது. ஆனா முத்து பொறுத்த வரைக்கும் அவன் ரொம்பவே நல்லவன். அவனுக்கும் எனக்குமே இப்படிலாம் பிரச்சனை வந்ததே கிடையாது. ஆனா உனக்கும் எனக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இந்த வீட்ல. நீ எதுவுமே நேரடியா சொல்ல மாட்டேங்கிற. நீ என்னை பத்தி ஒவ்வொரு இடத்துல போய் சொல்லிட்டு இருக்க. என் சாச்சனா கூட என்கிட்ட வந்து சொன்னா." அதுக்கு சௌந்தர்யா சொல்றாங்க, "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் போய் அங்கங்க பேசுறதெல்லாம் பின்னாடி பேசுறதா? நான் புலம்புற மாதிரி தானே அர்த்தம். நீ எதுக்கு அந்த மாதிரி நினைக்கிற? எனக்கு மைண்டெல்லாம் சரி கிடையாது. இந்த மைண்டை நான் கிளியர் பண்ணியே ஆகணும். அதனால நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தள்ளி வைக்கலாம். ஏன்னா என் மனசில் என்ன தோணுதோ நீ பண்ணுறதை வச்சதுனால தான் நான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்கிறாங்க. "நீ எத்தனையோ தடவை இந்த வீட்டில் டவுனாக இருக்கும்போது நான் வந்து நின்று இருக்கேன். ஆனால் அதே சமயத்தில் நான் அழுதனா அதை நீ என்ன வந்து சொல்கிற, நடிக்கிற, கேமராக்காக ஏதோ பண்ணிகிட்ருக்கேன், சேஃப் கேம் விளையாடுறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு என் மேலே சொல்லிக்கிட்டே இருக்க. எனக்கு மூடே சரியில்லை, சரியா? அங்கங்கே இந்த வீட்டில் ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த டென்ஷனில் தான் நீ பேசும்போது நான் அதை சொன்னேன். ஏம்மா, எனக்குமே அந்த மாதிரி தானே டென்ஷன் நடந்துட்டுருக்கு இந்த வீட்டில். அதை நீ புரிஞ்சுக்க முடியுமான்னு சொல்லிட்டு அதையும் கேட்குறாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உன்னையும் சரி ரயானுமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு தடவை இடிக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த பிரச்சனை இவங்களுக்கு ரொம்பவே மன உளைச்சலாக இருக்கு போல இருக்கு. அதனால முத்துக்குமார்கிட்டையும் போய் பேசுகிறாங்க. முத்துக்குமார் பொறுத்த வரைக்கும் அவர் ஸ்ட்ராங்காக அட்வைஸ் கொடுக்குறாரு. "நீ எப்பவுமே டவுனாக இருக்கிற மாதிரி நீ இருந்துக்கிட்டே இருக்க. இந்த வீட்டில் ஒவ்வொருத்தருமே அப்படி தான் அடிப்பாங்க. ஏன்னா இதோட கேமோட பேட்டர்ன் அந்த மாதிரி தான். இதிலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரோம்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசிக்கணும். ஸோ ஒரு தடவை தப்பு பண்ணிட்டோம். அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரணும்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு நோக்கணும். ஒவ்வொருத்தருக்குமே 1000 கருத்து இருக்குது. அந்த 1000 கருத்தை ஒவ்வொன்றுமே நம்ம விளக்கணும்னு வச்சுக்கோயேன், அது நம்மளே நம்ம டவுட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ என்னன்னா, சௌந்தர்யா கிட்ட பேசி சமாதானமாக ஆகிட்டாலுமே அதை மனம் உறுத்திக்கிட்டே இருக்கா. ஆனால் ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா, இவங்க சொன்னது அந்த விஷயம், அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலின்றது அஃபெக்ட் பண்ணது இவங்கள அதுவுமே அஃபெக்ட் பண்ணியிருக்கான். ஸோ அதுவுமே முத்துக்குமரன் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. "என்ன மட்டும் ஏன் எல்லாரும் எதெல்லாம் சொல்கிறாங்க? என்ன மட்டும் எதுக்கு எல்லாமே குத்துறாங்க? நான் ஏன் இப்படி இருக்கேன்னு" சொல்லிட்டு ஏகப்பட்ட டவுட்டு. அதுக்குமே இவர் கரெக்டான விளக்கத்தை தான் கொடுத்துட்ருக்காரு. இந்த வீட்டில் அடிக்கடி முத்துக்குமாரன் என்ன சொல்கிறாங்கன்னா, மண்டைய கழுவுறா, சேஃப் கேம் விளையாடிட்டு இருக்காரு, தமிழ் மட்டும்தான் தெரியும்னு சொல்லிட்டு அடிக்கடி இந்த வார்த்தையை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் எதுவுமே சொல்லாமல் அந்த லெட்டர்லுமே எழுதி கொடுத்தாங்க. எழுதி கொடுத்தது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரவீந்திரன் வந்து கேட்கும் போது அதையுமே மாற்றி இவங்க என்ன சொன்னாங்கன்னா, "இல்லை, இந்த கேமுக்காக எனக்கு தோன்றதை தான் நான் பண்ணேன்னு" சொல்லிட்டு அதுவுமே பாயிண்ட்டாக வைக்கிறாங்க. தீபாக்குமே இப்படி தான் எல்லாரும் வீட்டில் வரவங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்களாம், சேஃப் கேம் விளையாடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் சொல்கிறாரு, "நான் சேஃப் கேம்லாம் விளையாடல, நான் ஒரு ஸ்மார்ட்டான கேம் தான் விளையாடினேன்." ஏன் அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நினச்சா எனக்கே பெருமையாக இருக்குது. எந்த போஸ்ட்லேயும், எந்த இன்ஸ்டாகிராமோ, எந்த சோஷியல் மீடியாலேயோ என்னை ப்ரமோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் யார்கிட்டேயும் போய் நின்னது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஃபேமிலி சந்தோஷப்பட்டா போதும். முத்துக்குமார், உனக்கு இந்த கப்பு வேணும், சரி நீ வெளியில் இருக்கணும்னா அதை நீ யாருக்காக யோசிப்பேன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சொசைட்டிக்காக பயப்படுவேன். இல்லை இல்லை, சொசைட்டியை எடுத்து விட்டுரு. உங்கள் அப்பா அம்மாவுக்கு சொல்லுவியா, இல்லை உனக்காக நீ பயப்படுவியா? எனக்கு நான் உண்மையாக இருக்கணும்னு தான் நினைப்பேன். ஓகே, ஆனால் நான் அப்படி கிடையாது. என்னை சுற்றி நிறையவே இருக்குது. என்னோடய லைஃபே முடிஞ்சு போயிடுச்சு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த பிக் பாஸ் வந்து, இல்லை இல்லை, உன் லைஃபெல்லாம் முடியல, இதுதான் உனக்கு தொடக்கமே சொன்ன மாதிரி இருக்குது. இப்போ வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், எந்த கேம்னாலும் நான் விளையாடுறதுக்கு ரெடி. இது முந்தனானா அப்படிலாம் நான் இருந்திருக்க மாட்டேன். ஆனால் இப்போ எல்லாமே நான் மாற்றிருக்கேன்.
யாரெல்லாம் இவர் வந்து வெறும் பேச்சுக்கு மட்டும்தான் கரெக்டு, விளையாடவே தெரியாது, மண்டே கழுவுறான்னு சொல்கிறவங்க ஒவ்வொருத்தருமே அவங்களுக்கு தேவையான வச்சு தான் இந்த கேமில் வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் ஜாக்லினும் சரி. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை தாவினாலும் இன்னொரு தடவை மண்டே கழுவினாலுமே எல்லாருமே இந்த வீட்டில் அது ஸ்ட்ராட்டஜி நேமில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் கேம் ஸ்ட்ராட்டஜியை தாண்டி கேமராகவுமே நிலச்சிட்ருக்காரு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடைசியாக நடந்த டாஸ்க்லையுமே இவர் தனிச்சையாக நின்று பைக்குமே ஜெயிச்சிருக்காரு. ஜெயிச்சவொன்னே என்ன தெரியுமா சொன்னார், இதை எங்கள் அப்பாவுக்கு கொடுக்கணும், அதில் தான் எனக்கு பெருமை சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டார். நாளைக்கு இருக்கிற எலிமினேஷனில் பார்த்தீங்கன்னா ஒன்று காலையிலே முடிஞ்சிடும், இன்னொன்று ஈவினிங் போல் முடியும். ஸோ இருக்கிறதுல லீஸ்ட் ஓட்டிங் பார்த்தீங்கன்னா ஜாக்லின், அருண், தீபக், அதுக்கப்புறம் பவித்ரா தான் இருக்காங்கன்ற மாதிரி நியூஸ் வந்துட்டுருக்கு. ஒன் அண்ட் ஒன்லி ஒன் சொல்லிட்டு முத்துக்குமார் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஓட்டிங்கில் ரேட்டிங்கில் இருந்துகிட்ருக்காராம். ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு பிக் பாஸ் தமிழ் 8 சம்பந்தமான லைவ் அப்டேட் பார்க்குறது என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.